வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து HTTP2. HTTP2 அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வெப் ப்ரௌசர் இருக்கு இல்லையா? அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு லைட்டா ஒரு குயிக் கிளான்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு வெப்பேஜ் லோட் பண்றோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வெப்பேஜ் வந்து HTML ஃபைலாக தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாக்டா என்ன பார்க்குறோமோ அதுதான் ஃபைலாக ஸ்டோர் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ HTMLங்கிறது ஒரு ஃபைலு. அது வந்து பல இமேஜஸ், பல டெக்ஸ்ட், பல சிஎஸ்எஸ், பல ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்னா ஒரு ஒவ்வொரு லேயரும் மெர்ஜ் ஆகி நமக்கு கடைசியா கிடைக்கிற ஒரு விசுவலைசேஷன் தான் வந்து வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பார்க்குற வெப் பேஜ். ஸோ நம்ம வந்து இப்போ google.com போறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியறது வந்து ஒரு வெப் பேஜ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற இந்த ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இதுக்கு பின்னாடியான ஒரு இந்த பட்டனோட கிளிக் பண்ணா பின்னாடி எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்கிரிப்டுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெண்டரிங் ஆகி ஒரே பேஜ்ல பாக்குறது தான் நம்ம வந்து வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் இப்போ google.com இல்லைனா வந்து www.amazon.com இல்லை www.flipkart.com அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். எப்படி இது எல்லாமே வந்து ரெண்டரிங் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஆர்எல் எல்லாமே வந்து ஒரு யூஆர்எலோட மேப் ஆயிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு HTML ஓப்பன் பண்ணீங்கன்னா அது பேக்எண்டில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு யூஆர்எல் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும் பேக்எண்டில். இந்த இமேஜ் யூஆர்எல், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஆர்எல் அப்படிங்கிறதுக்கான ரெக்வஸ்ட் போகும். யூஆர்எல் பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அது டைட்டில் கார்டில் போடுறேன், போய் பாருங்க. அதே மாதிரி இது எப்படி டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கும் இன்னொரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் டைட்டில் கார்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காம போய் பாருங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து பேக்எண்டில் போய் கால் பண்ணுது. ஸோ போகுது, ரெண்டர் பண்ணுது, இது எல்லாமே ஓகே. ஸோ ஒரு வெப்பேஜ்க்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸும் முக்கியம். ஆமாங்க, ஒவ்வொரு மில்லி செகண்டும் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மில்லி செகண்ட் அது லோடாக லேட்டாக ஆஸ் அ எண்ட் யூசர் நம்ம வந்து அந்த சைட்டை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம், அந்த சைட்டு போக மாட்டோம். நினைச்சு பாருங்க, இதே google.com வந்து நீங்க ஹிட் பண்ணதுக்கு, அதாவது ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ கழிச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நம்ம கூகுள் இவ்வளோ ஆக்டிவா யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம் இல்லையா? அதனால தாங்க எவ்ரி மில்லி செகண்ட் இஸ் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு மில்லி செகண்ட் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணும்போது அது எவ்வளவு ஸ்பீடா இருக்கணுமோ, மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறது வந்து முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் லோட் ஆகுதோ அது ரொம்ப முக்கியம். ஸோ டெக்னாலஜி வளர வளர பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு டெக்னாலஜியோட முன்னேற்றம் தான் இந்த HTTP2. ஸோ HTTP2 அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி HTTP1 இதோட முன்னாடி வெர்ஷன் அது என்னன்னு பார்த்துடலாம். அது எப்படி ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி எவால்வ் ஆச்சு, HTTP1க்கும் HTTP2க்கும் என்ன டிஃபரன்ஸ். நீங்க பார்க்குற ஏதாவது ஒரு வெப்சைட் போய் பார்க்குறீங்க, அந்த வெப்சைட் வந்து HTTP2 யூஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ HTTP 1.0 எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க முன்னாடி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு வெப்சைட் வந்து ரெண்டரிங் ஆகுது, ஒவ்வொரு இமேஜும் யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த எப்படி யூஆர்எல் கால்ஸ்லாம் வந்து HTTP 1.0 நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் மிஷின் ப்ரௌசர் அதுலேருந்து நான் ஒரு டொமைன் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அது வந்து பேக்எண்ட் சர்வருக்கு கால் போகுது. ஸோ ஒவ்வொரு வாட்டி ரெக்வஸ்ட் கால் ஆகும்போது ஒரு டிஎல்எஸ் கால் ஜென்ரேட் ஆகும். டிஎல்எஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னொரு வீடியோ அதுக்கு போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரு டிஎல்எஸ் கால் ஜென்ரேட் ஆகும். அது மூலியமாக தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் மெத்தட் அப்படிம்பாங்க. ரெக்வஸ்ட்க்கு வந்து நிறைய டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. நம்மளோட ப்ரௌசர் வந்து சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
சில குறிப்பிட்ட ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. கெட், புட், டெலீட், அதுக்கப்புறம் பேட்ச், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு மெத்தட் படி அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ் போடுறேன். ஸோ ஒரு மெத்தட் ரெக்வஸ்ட் பண்றோம். ஸோ ஜென்ரலா வந்து கெட்டுங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்கறதுக்கு வந்து கெட் மெத்தட் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து HTML ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே HTML அப்படின்னா நான் யூசர் போகும், HTMLனு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். அதை பார்த்துட்டு அந்த HTMLோட சர்வர் கண்டென்ட்டை வந்து இது கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் ப்ரௌசருக்கு தெரியும், ஓ இந்த HTML லோட் ஆகணும்னா எனக்கு இதுக்கு பேக்ஹெண்ட்ல இருக்கிற இமேஜ் வந்து லோட் ஆகணும். அப்ப இன்னொரு கெட் மெத்தட் அனுப்பும் அந்த இமேஜ்க்கு. அதை பார்த்துட்டு சர்வர் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து இமேஜ் கொடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் பேக்ஹெண்ட் ரிசோர்ஸ்க்கான ரெக்வஸ்ட்டை வந்து சர்வருக்கு அனுப்புது, யூசர் வாங்குது, அனுப்புது, வாங்குது. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பேஜ் லோட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து HTTP 1.0ல முன்னாடி இருந்த இனிஷியலான ப்ராப்ளம். ஸோ ஒரு வெப்பேஜ் லோட் ஆகணும்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு மெத்தட் தனியா, ஒரு ரெக்வஸ்ட் தனியா போகும் சர்வருக்கு. அதுக்கப்புறம் அது திருப்பி வரணும், எல்லாம் கம்பைன் ஆகி தான் இது பண்ணும். ஸோ அதுக்கு தான் ப்ரௌசர் சைட்லேருந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து அட் அ டைம்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை, இந்த டைம் வந்து கம்மி பண்றதுக்கா. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு ரெக்வஸ்டா வரதுக்கு பதிலாக HTML, CSS, JavaScript இந்த மாதிரி பேசிக் இமேஜஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து எது தேவையோ அதை வந்து பேரலா லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்வர் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்டா பார்த்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கனெக்ஷன்லயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரெக்வஸ்ட்ல மல்டிபிள் இது வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆனா வந்து இவங்க ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ணாததுனால, அதாவது ரொம்ப பெஸ்ட் வேல யூஸ் பண்ணாததுனால நமக்கு தனித்தனியா அனுப்ப வேண்டியதா இருந்தது. ஸோ சர்வர் சைட்லயும் வந்து ஈச் ரெக்வஸ்ட்டை பார்த்து திருப்பி அனுப்புறதுக்கு வந்து அதிகமான டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து HTTP 2.0. ஸோ இந்த HTTP 2.0ங்கிறத வந்து கூகுள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க தான் வந்து SBTY அப்படின்னு சொல்லிட்டு HTTP 0.1ல இருந்து ஃபர்தரா டெவலப் பண்ணி HTTP 2.0 அப்படிங்கிறதுக்கு வந்து எவால்வ் ஆனாங்க. ஸோ இந்த HTTP 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜ் லோட் ஆகிறதுக்கு என்னதான் இமேஜ், என்னதான் நிறைய பேக்ஹெண்ட் ஸ்கிரிப்ட் தேவைப்பட்டாலும் மெயினான எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா CSS, அதுக்கப்புறம் JavaScript, இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப மெயினான இன்ஃபர்மேஷன் ஒரு HTML பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு. ஏன்னா அதுதான் வந்து வெப் பேஜோட டிசைன் அண்ட் இதை வந்து தீர்மானிக்கிறது. ஸோ இவங்க என்ன முடிவு கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து, அதாவது இந்த தேவையான இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, HTML-ஓட சேர்ந்து CSS, JavaScript அண்ட் பேக்ஹெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரே ரெக்வஸ்டா சர்வருக்கு அனுப்பிச்சு, ஸோ தட் சர்வர் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து அட் அ டைம்ல தரும். ஸோ தட் வந்து உங்களுக்கு நீங்க வந்து பேண்ட்வித்தை கம்மி பண்றீங்க, அதாவது சர்வருக்கான லோடு கம்மி பண்றீங்க, ஏன்னா மல்டிபிள் ரிசோர்ஸ் அவாய்ட் பண்றீங்க. அண்ட் தென் ஈச் இந்த ரெக்வஸ்ட் இதுதான் அப்படிங்கறது எப்படி இது பண்ணாங்கன்னா, அவங்க வந்து சர்வர் ஐடி அப்படி சொல்லி வச்சாங்க. ஸோ வந்து எவ்ரி ரெக்வஸ்ட், இப்போ நான் HTML ஃபைல் ரெக்வஸ்ட் பண்ணேன்னா அதோட ஒரு ஐடி மேப் பண்ணாங்க. அதே மாதிரி CSS-ஓட ஒரு ஐடி மேப் பண்ணாங்க. ஸோ பேஸ் ஆன் தட் அந்த ஐடியை வச்சு யூசர் சைடில் இருக்கிற ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், நான் கேட்ட HTML query ரெக்வஸ்ட்கான ஆன்சர் தான் இது, அதே மாதிரி CSS-கான ஆன்சர் தான் இது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பீட் ப்ராசஸ் வந்து கம்மி பண்ணாங்க, அதாவது ப்ராசஸ் டைம் வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ HTTP 2.0 வந்து அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது இது வந்து போத் HTTP அண்ட் HTTPS ரெண்டுத்துலையுமே, ரெண்டு விதமான ப்ரோட்டோகால்லையுமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரியான ப்ரௌசர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களால் வந்துட்டு HTTPக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, வேற எல்ஸ் நாங்கள் வந்து HTTPS
அப்படிங்கிறதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் HTTP 2.0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேண்டட்டரியாக உங்கள் வெப்சைட் வந்து HTTPSல இருக்கணும். HTTP மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா HTTP 2.0 வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ சரி, இப்போ நான் HTTP 2.0ல வந்து இது மட்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டைம் மட்டும்தான் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பெனிஃபிட் கிடையாதுங்க. இது வந்து செக்யூர்ட் வே கூட. அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஹெட்டர்ஸ் வந்து இதில் வந்து கம்ப்ரஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் கம்மியாகிறதுனால ஈச் டைம் வர ஹெட்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றா அனுப்பாமல் எல்லா ஹெட்டர்ஸுமே வந்து கம்ப்ரஸ்ட் ஆகி சிங்கிள் டைமில் வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து ஓவரால் ஹெட்டர் சைஸும் வந்து கம்மியாகும். இதனால பேக் எண்டில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். சரி, செக்யூர் சரி, ஹெடர்ஸ் சரி, வேற ஏதாவது இதில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, இந்த HTTP2 நடக்கும்போது உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் லுக்கப் நடக்கும், அதே மாதிரி வந்து எஸ்எஸ்எல் இது நடக்கும், அதே மாதிரி டிசிபி இதுவும் நடக்கும். ஸோ சின்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து டிசிபி எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லா ரெக்வஸ்ட் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் கம்மியாகிறதுனால இந்த டிசிபியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சிங்கிள் டைம் ஆனால் போதும். டிசிபினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு வேணா இன்னொரு தனியாக வீடியோ போடணும்னா தெரிஞ்சுக்கணும், கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் HTTP 2.0 ஓடுது. ஒரே இதில் வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். அதே மாதிரி அந்த ஐடி பேஸ் பண்ணி மேப் ஆகி வர்றதுனால ஒரே டைமில் வந்து சர்வர் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ HTTP 2.0லேயே வந்துட்டு இன்னொரு அடிஷ்னல் ஃபங்க்ஷன் என்ன தராங்க அப்படின்னா HTTP 2.0 புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வர் சைட்ல இருந்து இந்த செட்டப் வந்து போத் ப்ரௌசரும் சப்போர்ட் ஆகணும், அதே மாதிரி வந்து உங்கள் சர்வர் சைடும் சப்போர்ட் ஆகணும். ஸோ இந்த HTTP 2.0 புஷ் அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் கிளைண்ட் சைடு, அதாவது உங்கள் மிஷின் சைடு யூசர் வந்து வெறும் HTML மட்டும்தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். அதை வந்து சர்வர் வந்து ரீட் பண்ணிட்டு, ஓ நீங்கள் இந்த HTML ரெக்வஸ்ட் கேட்குறீங்களா, அப்போ வந்து இந்த HTML பேஜ் லோட் ஆகணும்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த CSS ஃபைல், இந்த அடிஷ்னல் டேட்டாஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதுவும் சேர்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் வந்து சேர்த்து அனுப்பும். அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ரெண்டரிங் ஆகி இல்லை ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் சேர்ந்து சர்வரே தானாக புஷ் பண்ணும். ஸோ தட் வந்து நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து கம்மி, அதே மாதிரி ஓவரால் ப்ராசஸ் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதுதான் வந்து HTTP 2.0ல புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வர் சைட் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்கா, ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த HTTP 2.0 புஷ் வந்து உங்கள் சர்வர் சைடில் ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு HTML ஃபைல் கேட்குறேன், அது வந்து எனக்கு வந்து அதுக்கு தேவையான CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் மட்டும் தான் அனுப்பணும். அதை வந்து நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணி, அதாவது தேவையில்லாத அடிஷ்னல் ஃபைல்ஸ் வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி தப்பான கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் வந்து நம்ம யூசர் சைடுக்கு அனுப்புகிற மாதிரி ஆயிரும். ஸோ சர்வர் சைட் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ தட் வந்து நம்ம தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை வந்து கிளைண்ட் சைடுக்கு அனுப்பாமல், அதாவது யூசர் சைடுக்கு அனுப்பாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை தவிர வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்கு அப்படின்னா, இதில் வந்து இந்த HTTP 2.0 இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னா TLS அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மோது தான் வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது TLS மோது தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். TLS அப்படின்னா என்னங்கிறது நான் இன்னொரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ இந்த TLS ப்ராசஸ் மோது தான், அதாவது இனிஷியல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்டிங் மோது தான் வந்துட்டு கிளைண்ட்டும் சர்வர் சைடும் கம்யூனிகேஷன் பண்ணும்போது சர்வர் சொல்லும் லைக் வந்து இல்லை HTTP 2.0 வந்து ஐ கேன் சர்வ் அப்படின்னு சொல்லும், அதாவது நான் சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி யூசரும் வந்து HTTP 2.0 வந்து என்னால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும். ஸோ இது ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு
உங்களுக்கு கனெக்ஷன் போது HTTP 2.0 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால் இதில் என்ன ட்ராபேக்னா, இதே வந்து நடுவில் ஒரு லோட் பேலன்ஸரோ இல்லை வந்து நடுவில் வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் உங்களோடது இருக்கு, சர்வருக்கும் உங்க யூசரோட சிஸ்டம்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு லோட் பேலன்சர் இருக்கு, அது வந்து HTTP 2.0 சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது, அந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா இந்த TLS மோதலுக்கு தெரியாது. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை. ஆனால் இந்த லோட் பேலன்சர் இல்லைன்னா நடுவில் இருக்கிற சிஸ்டம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாததுனால அது ஃபுல்லாக டவுன்கிரேட் பண்ணி HTTP 1.0 தான் வந்து யூசருக்கு அனுப்பும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, சர்வருக்கு தேவையில்லாமல் பேண்ட்வித் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் யூசருக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ இதுதாங்க HTTP 2.0 HTTP 2.0 புஷ் சர்வர் சைடில் இருந்து. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன மாதிரியான டாபிக்ஸ் போடலாம், ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன, கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. டெக் பேச்சு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.